வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் முதல் சாமுவேல் அதிகாரங்கள் 19 முதல் 22 வரை பார்க்கப் போகிறோம். தாவீது ஏற்கனவே கொலியாத்தை தோற்கடித்து விட்டான். மக்கள் ஏற்கனவே அவனைப் பற்றி தங்கள் பாடல்களை பாடிவிட்டார்கள். சவுலின் இதயத்தில் ஏற்கனவே பொறாமை எரியத் தொடங்கிவிட்டது. ஆகவே இந்த அதிகாரங்களுக்கு நாம் வரும்போது தாவீது தைரியமானவனா இல்லையா என்பதல்ல இனி கதையின் கேள்வி. அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இப்போது கேள்வி இதுதான்: கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியக்காரன் வெறுக்கப்பட்டு, வேட்டையாடப்பட்டு, தன் உயிரைக் காக்க ஓட வேண்டிய நேரம் வந்தால் என்ன நடக்கும்? அதனால் இந்த அதிகாரங்கள் மிகவும் தனிப்பட்டதாக உணரப்படுகின்றன. தவறாக புரிந்து கொள்ளப்படுவது, பொய்யாக குற்றம் சாட்டப்படுவது அல்லது மற்றொருவரின் கோபத்தால் அழுத்தப்படுவது எப்படி இருக்கும் என்று பல விசுவாசிகள் அறிவார்கள். இந்த அதிகாரங்கள் தேவன் எப்போதும் ஆபத்தை உடனே அகற்றிவிட மாட்டார். ஆனால் அவர் தமது ஊழியக்காரரை வழிநடத்தி காத்து ஆயத்தப்படுத்துவார் என்பதை காட்டுகின்றன. அதிகாரம் 19. இந்த அதிகாரம் சவுல் இனி தன் இதயத்தில் இருப்பதை மறைக்காமல் ஆரம்பமாகிறது. தன் மகன் யோனத்தானிடமும் தன் ஊழியக்காரரிடமும் தாவீதைக் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். அது சவுல் எவ்வளவு கீழே விழுந்துவிட்டான் என்பதை காட்டுகிறது. இது இனி அவன் உள்ளத்தில் இருக்கும் தனிப்பட்ட மனநிலை மட்டும் அல்ல. இது அவன் நினைவுகளில் இருக்கும் பொறாமை மட்டும் அல்ல. இப்போது அவன் வெறுப்புக்கு ஒரு குரல் வந்துவிட்டது. அது ஒரு அரச உத்தரவாக மாறிவிட்டது. அது ஒரு கட்டளையாக மாறிவிட்டது. ஆனால் யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தான். அது மிகவும் முக்கியமானது. பயமும் அரண்மனை அரசியலும் நிரம்பிய அந்த இருண்ட இடத்திலும் ராஜாவை விட நீதியே அதிகம் நேசித்த ஒருவர் இன்னும் இருந்தார். யோனத்தான் தாவீதுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அவனை ஒளிந்து கொள்ளச் சொல்கிறான். பின்னர் தன் தந்தையிடம் சென்று தாவீதுக்காக நல்லபடியாக பேசுகிறான். தாவீது தன்னிடம் பாவம் செய்யவில்லை என்று சவுலுக்கு நினைவூட்டுகிறான். பெலிஸ்தியனை எதிர்த்து தன் உயிரையே பணயம் வைத்து போர் செய்தான் என்றும் நினைவூட்டுகிறான். அந்த ஜெயம் வந்தபோது சவுலே மகிழ்ந்தான் என்றும் நினைவூட்டுகிறான். யோனத்தான் தன் தந்தையை மீண்டும் சத்தியத்திற்கு திருப்ப முயற்சிக்கிறான். நினைவிற்கு திருப்ப முயற்சிக்கிறான். நன்றியுணர்விற்கு திருப்ப முயற்சிக்கிறான். சிந்தைத் தெளிவிற்கு திருப்ப முயற்சிக்கிறான். ஒரு கணம் அது வேலை செய்கிறது. தாவீது கொல்லப்பட மாட்டான் என்று சவுல் சத்தியம் செய்கிறான். தாவீது மீண்டும் அழைத்து வரப்படுகிறான். எல்லாம் மீண்டும் சரியாகிவிட்டது போல தோன்றுகிறது. ஆனால் அந்த அமைதி நீடிக்கவில்லை. மீண்டும் போர் எழுகிறது. தாவீது வெளியே சென்று பெலிஸ்தியருடன் போரிட்டு அவர்களை தோற்கடிக்கிறான். அவன் வெற்றியோடு திரும்பும்போது சவுலின் பழைய இருள் மீண்டும் எழுகிறது. ஒரு தீய ஆவி சவுலை கலங்கச் செய்கிறது. முன்பு செய்ததைப் போல தாவீது வீணை வாசிக்கிறான். ஒரு காலத்தில் ராஜாவை சமாதானப்படுத்திய அதே மனிதன் இப்போது ராஜா பார்க்க முடியாத மனிதனாகிவிட்டான். சவுல் கையில் ஈட்டியை எடுத்து தாவீதைச் சுவரில் குத்தித் தொங்கவிட மீண்டும் முயலுகிறான். தாவீது தப்பிக்கிறான். பின்னர் சவுல் தாவீதின் வீட்டிற்கு தூதர்களை அனுப்பி அவனை கண்காணித்து காலையில் கொல்லச் சொல்கிறான். ஆனால் தாவீதின் மனைவியான மீகாள் அவனை எச்சரிக்கிறாள். அவனை ஜன்னல் வழியாக தப்பிக்க உதவுகிறாள். இரவின் இருளில் தாவீது தப்பிச் செல்கிறான். அவ்வளவு நேரம் வாங்க மீகாள் படுக்கையில் ஒரு போலி உருவத்தை அமைக்கிறாள். அப்படியே தாவீது நாயோத்தில் சாமுவேலிடமிருந்து அடைக்கலம் தேடிப் போகிறான். இந்த எல்லா பயத்தினுள்ளும் இது ஒரு அழகான விபரம். தாவீது வேட்டையாடப்படும்போது அவன் தீர்க்கதரிசியிடம் ஓடுகிறான். தேவனுடைய வார்த்தை மதிக்கப்படும் இடத்திற்கே ஓடுகிறான். பரிசுத்தமான கூட்டுத்தனத்திற்கே ஓடுகிறான். அப்போது கர்த்தர் ஒரு வலிமையான முறையில் தலையிடுகிறார். தாவீதைக் கைப்பற்ற சவுல் தூதர்களை அனுப்புகிறான். ஆனால் அவர்கள் சாமுவேலுக்கும் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கும் அருகில் வந்தபோது தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் வந்து அவர்கள் தீர்க்கதரிசனம் செய்யத் தொடங்குகிறார்கள். சவுல் இன்னொரு குழுவை அனுப்புகிறான். அதே விஷயம் நடக்கிறது. பின்னர் இன்னொரு குழு. மீண்டும் அதே விஷயம். கடைசியில் சவுலே செல்கிறான்.
அவனும் தேவனுடைய ஆவியால் கட்டுப்படுத்தப்பட்டு தீர்க்கதரிசனம் செய்யத் தொடங்குகிறான். இது மிக அதிர்ச்சியூட்டும் காட்சி. தாவீதைப் பிடிக்க கோபத்தோடு வந்த ராஜா தேவனுடைய வல்லமையால் நிறுத்தப்படுகிறான். பாடம் தெளிவாக இருக்கிறது. தம் ஊழியக்காரனை காக்க கர்த்தருக்கு மனித வலிமை தேவையில்லை. அவர் ஒரு படையையே ஒரு நிசப்தத்தால் நிறுத்திவிட முடியும். கொலை செய்ய வந்த பயணத்தையே ஒரு தீர்க்கதரிசன அடையாளமாக மாற்ற முடியும். தாவீது ஒருபோதும் தானாக ஏற்பாடு செய்ய முடியாத முறைகளில் அவரைக் காப்பாற்ற முடியும். ஆனால் இங்கே இன்னொரு பாடமும் இருக்கிறது. ஒரு மனிதன் பரிசுத்த வல்லமையால் தொடப்படலாம், ஆனாலும் இதயத்தில் மாறாமல் இருக்கலாம். சவுல் தீர்க்கதரிசனம் செய்யலாம், ஆனாலும் தன் பொறாமைக்கு திரும்பலாம். பரிசுத்தமானவற்றுக்கு அருகில் நின்று கொள்ளலாம், ஆனாலும் பரிசுத்தத்தை நிராகரிக்கலாம். அந்த எச்சரிக்கை மிகவும் முக்கியமானது. இதயம் ஒப்புக் கொடுக்காவிட்டால் பரிசுத்தமான தருணங்கள் மட்டும் போதாது. அதிகாரம் 20. இப்போதைக்கு தாவீது பாதுகாப்பாக இருக்கிறான், ஆனால் அவனுக்குள் சமாதானம் இல்லை. மிகுந்த வேதனையுடன் அவன் யோனத்தானிடம் ஒரு கேள்வியுடன் வருகிறது. நான் என்ன செய்தேன்? என்ன அக்கிரமம் செய்தேன்? உன் தந்தையின் முன் என்ன பாவம் செய்தேன்? என் உயிரைக் கேட்கிறான். தாவீது இங்கே மிகைப்படுத்தி பேசவில்லை. அவன் காயமடைந்திருக்கிறான். இது ஏன் இவ்வளவு தூரம் சென்றுவிட்டது என்று அவனுக்கு புரியவில்லை. தன் தந்தை இன்னும் முழுமையாக கொலைக்கு தீர்மானிக்கவில்லை என்று யோனத்தான் நம்ப விரும்புகிறான், ஆனால் தாவீது நன்றாகவே அறிந்திருக்கிறான். ஆபத்தை யோனத்தானை விட தாவீது தெளிவாக உணருகிறான், ஏனெனில் வேட்டையாடப்படுபவன் அவனே. ஆகவே அவர்கள் ஒரு திட்டம் செய்கிறார்கள். அமாவாசை விருந்து வருகிறது. ராஜாவின் மேசையில் தாவீதின் இடம் காலியாக இருக்கும். சவுலின் எதிர்வினையை யோனத்தான் கவனிப்பான். சவுல் அமைதியாக இருந்தால் இன்னும் நம்பிக்கை இருக்கலாம். அவன் கோபத்தில் வெடித்தால் மரணம் நிச்சயமாக முடிவாயிற்று என்று தாவீது தெரிந்து கொள்வான். ஆனால் அவர்கள் அந்தச் சோதனையைச் செய்வதற்கு முன் யோனத்தானும் தாவீதும் வேதாகமத்தில் மிக பரிசுத்தமான நட்பு தருணங்களில் ஒன்றாக காணப்படும் வார்த்தைகளை பகிர்கிறார்கள். தங்கள் இருவருக்குமான உடன்படிக்கையை நினைவில் வைத்திருக்க தாவீதிடம் யோனத்தான் கேட்கிறான். தன்னிடமே அல்ல, தன் சந்ததியினரிடமும் என்றும் தயவு காட்ட வேண்டும் என்று கேட்கிறான். யோனத்தான் இப்போது ஒன்றை அறிந்திருக்கிறான். தாவீதே ராஜாவாக இருப்பான் என்று அவன் அறிந்திருக்கிறான். அது வியப்பூட்டும் விஷயம். யோனத்தான் சவுலின் மகன். மனித கணக்கில் பார்த்தால் கிரீடம் அவனிடமே போக வேண்டும். ஆனால் பெருமை தன்னுடையது என்று சொல்வதைக் கையால் பிடித்து வைத்துக் கொள்ள அவன் முயலவில்லை. தாவீதின் மேல் தேவனுடைய கரத்தை அவன் காண்கிறான், அதற்கெதிராக போராடாமல் அதைப் போற்றுகிறான். அதுவே மகத்துவம். விருந்தில் முதல் நாளில் தாவீதின் காலியான இடத்தை சவுல் கவனிக்கிறான், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. இரண்டாம் நாளில் தாவீது எங்கே என்று கேட்கிறான். தன் குடும்ப பலிக்காக பெத்லகேமுக்குச் செல்ல அனுமதி கேட்டதாக திட்டமிட்டபடி யோனத்தான் பதில் சொல்கிறான். அப்போது சவுல் கோபத்தில் வெடிக்கிறான். அவன் கோபம் இப்போது யோனத்தான் மேல் சிந்துகிறது. அவனை குற்றம் சாட்டுகிறான். அவனை அவமானப்படுத்துகிறான். தாவீது உயிரோடு இருக்கும் வரை யோனத்தான் ராஜ்யத்தில் நிலை பெறமாட்டான் என்று சொல்கிறான். இதோ உண்மை வெளியில் வந்துவிட்டது. இதுவரை அவனை ஆட்கொண்டிருந்த காரியத்தை சவுல் இப்போது வாயால் சொல்கிறான். தாவீது மக்கள் மத்தியில் பிரபலமானவன் என்பதே பிரச்சினை மட்டும் அல்ல. தன்னுக்கும் தன் வம்சத்திற்கும் கற்பனை செய்த எதிர்காலத்தை தாவீது அச்சுறுத்துகிறான் என்பதுதான் உண்மையான பிரச்சினை. யோனத்தான் தைரியமாக பதிலளிக்கிறான். ஏன் அவன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான்? அதற்கு சவுல் தன் சொந்த மகன் மேல் ஈட்டியே எறிகிறான். இப்போது யோனத்தானுக்கு தெளிவாகிறது. கடுமையான துக்கத்தோடு அவன் மேசையிலிருந்து எழுந்து செல்கிறான். தாவீதுக்காகவும் தன் தந்தை தன்னை அவமானப்படுத்தியதற்காகவும் அவன் துக்கப்படுகிறான். மறுநாள் காலை அவன் வயலுக்கு செல்கிறான். திட்டமிட்டபடி அம்புகளை எய்தி தாவீது தப்பிச் செல்ல வேண்டும் என்ற செய்தியை அனுப்புகிறான். ஊழியக்காரன் அங்கிருந்து செல்கிறான். பின்னர் அந்த இரு நண்பர்கள் சந்திக்கிறார்கள். இது முழு பழைய ஏற்பாட்டிலேயே மிகவும் மென்மையான காட்சிகளில் ஒன்றாகும்.
தாவீது மறைவிடத்திலிருந்து எழுந்து வருகிறது. அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் அழுகிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொள்கிறார்கள். இழப்பின் பாரத்தை அவர்கள் உணர்கிறார்கள். முன்னில் உள்ள பாதை எல்லாவற்றையும் மாற்றப் போகிறது என்பதை அறிகிறார்கள். யோனத்தான் அரண்மனைக்கு திரும்புவான். தாவீது தேசநடையாகி விடுவான். இருந்தாலும் அவர்கள் உடன்படிக்கை சமாதானத்தோடு பிரிகிறார்கள். யோனத்தான் சொல்கிறான், நாம் இருவரும் கர்த்தரின் நாமத்தில் சத்தியம் செய்திருக்கிறோம், ஆகையால் சமாதானத்தோடு போ. அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. அவர்களின் நட்பு உணர்ச்சி மட்டும் அல்ல, அது ஒரு உடன்படிக்கை. அது தேவனுக்கு முன்பான உண்மையான விசுவாசம். பேராசை, சந்தேகம், வன்முறை நிறைந்த உலகில் நீதியான நண்பன் எப்படி இருப்பான் என்பதை யோனத்தான் காட்டுகிறான். அவன் சத்தியத்தைச் சொல்கிறான். நிரபராதியை காப்பாற்றுகிறான். தன்னுக்கே விலை இருந்தாலும் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறான். வேதாகமத்தில் மிகப்பெரியவர்கள் எல்லோரும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர்கள் அல்ல. சில சமயம் சிம்மாசனத்திற்காக போராட முடிந்தும் அப்படி செய்யாமல் விட்டவர்கள்தான் உண்மையில் மகத்துவமானவர்கள். அதிகாரம் 21. இப்போது தாவீது முழுமையாக ஓட்டத்தில் இருக்கிறான். அவன் நோபில் இருந்த ஆசாரியனாகிய அகிமெலேக்கிடமிருந்து வருகிறது. தாவீது தனியாக வருவதைப் பார்த்ததும் அகிமெலேக்கு பயப்படுகிறான். தாவீது போன்ற மனிதன் இப்படியாக பயணம் செய்யக்கூடாது. ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பது தெளிவாக உள்ளது. தன்னைக் காக்க தாவீது ஒரு விளக்கம் சொல்கிறான். அவன் அப்பம் கேட்கிறான். சாதாரண அப்பம் எதுவும் இல்லை, பரிசுத்த அப்பமே, அதாவது பிரசன்ன அப்பமே இருந்தது. சுத்தம் பற்றிய விஷயம் பார்த்துக் கொள்ளப்பட்ட பிறகு அந்த ஆசாரியன் தாவீதுக்கும் அவனோடு இருந்த இளைஞர்களுக்கும் அந்த அப்பத்தை கொடுக்கிறான். பின்னர் தாவீது ஒரு ஆயுதம் கேட்கிறான். அப்போது ஏபோதின் பின்புறம் துணியில் சுற்றி வைத்திருந்த கொலியாத்தின் பட்டயம் அங்கே இருக்கிறது. அந்த தருணத்தை சிந்தியுங்கள். இப்போது தன் உயிரைக் காப்பாற்ற ஓடிக்கொண்டிருக்கும் தாவீதுக்கு ஆண்டுகள் முன்பு விசுவாசத்தில் அவன் கொன்ற இராட்சசனின் பட்டயம் கையில் கொடுக்கப்படுகிறது. அது கடந்த காலத்திலிருந்து வந்த ஒரு சாட்சி போல இருக்கிறது. அப்போது அவனை விடுவித்த தேவனே இப்போதும் அவனைப் பார்க்கும் தேவன். ஆனால் இந்த அதிகாரத்தின் மேல் ஒரு நிழல் இருக்கிறது. அந்த நாளில் கர்த்தரின் சந்நிதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஏதோமியனாகிய தோவேகு அங்கே இருந்தான். அவன் தாவீதைக் காண்கிறான். அகிமெலேக்கு அவனுக்கு உதவுவதையும் காண்கிறான். பின்னர் சவுல் இரத்தப் பொழிவிற்கு பயன்படுத்தப் போகும் விஷயத்தையும் அவன் காண்கிறான். தாவீது நோபை விட்டு புறப்பட்டு பெலிஸ்தியரின் ராஜாவான ஆகீசிடம் காத்துக்கு செல்கிறான். இந்த கதையின் அந்த பகுதி மிகவும் நெருக்கடியானதாக உணரப்படுவது உண்மையே, அது உண்மையிலும் நெருக்கடியானதே. இஸ்ரவேலின் வீரன் சத்துரு தேசத்துக்குள் வந்து நிற்கிறான். ஆகீசின் ஊழியக்காரர்கள் அவனை அறிந்து கொள்கிறார்கள். அந்த பாடலை அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். சவுல் தன் 1000ங்களை வென்றான், தாவீது தன் 10,000ங்களை வென்றான். ஆபத்து உடனே இருப்பதை தாவீது உணர்கிறான். ஆகவே அவன் பைத்தியமாய் நடிக்கிறான். கதவுகளில் நிற்கிறான். தன் தாடியில் உமிழ்நீர் சிந்த விடுகிறான். புத்தி இழந்தவன் போல நடித்து ஆகீசு அவனை விரட்டும் வரை தப்பிக்கிறான். இது வெற்றிகரமான அதிகாரம் அல்ல. இது பதட்டமிக்கது, தாழ்த்தப்பட்ட உணர்வுடையது, வித்தியாசமானது. அது முக்கியமானது, ஏனெனில் கதையின் நடுவில் விசுவாசம் எப்போதும் வெற்றியாகத் தோன்றாது. சில சமயம் விசுவாசம் என்பது ஒரு ஜன்னல் வழியே தப்பிப்பது போலத் தோன்றும். சில சமயம் வயலில் ஒளிந்திருப்பது போலத் தோன்றும். சில சமயம் பசியும் சோர்வும் நடுவில் பரிசுத்த அப்பம் வாங்கிக் கொள்வது போலத் தோன்றும். சில சமயம் ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க தன் மரியாதைக்குக் கீழே தன்னைச் சாய்த்துக் கொள்ள வேண்டியதாகத் தோன்றும். இருந்தாலும் தாவீது இன்னும் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவனே. ஆனால் அவன் சிம்மாசனத்தில் இல்லை. அவன் கிரீடம் அணிந்திருக்கவில்லை. பயம், உறுதியின்மை, பலவீனம் இவற்றைத் தாங்கிக் கொண்டு இருக்கிறான். இருப்பினும் கர்த்தர் அவனை விட்டு விலகவில்லை. உங்கள் வாழ்க்கை வெற்றி பாடல்களிலிருந்து உயிர் காக்கும் நிலைக்கு வந்துவிட்டது போல உணர்கிற யாருக்காவது இது நம்பிக்கையின் வார்த்தை. அதிகாரம் குழப்பமாக உள்ளது என்பதற்காகவே தேவன் உங்களை மறந்துவிடவில்லை.
அதிகாரம் 22. தாவீது அடுல்லாம் குகைக்குத் தப்பிச் செல்கிறான். அந்தக் குகை ஒரு திருப்புமுனையாக மாறுகிறது. அவன் சகோதரர்கள் வருகிறார்கள். அவன் தந்தையின் குடும்பமும் வருகிறது. பின்னர் இன்னும் பலர் அவனைச் சுற்றி திரளத் தொடங்குகிறார்கள். நெருக்கடியில் இருந்த ஒவ்வொருவரும், கடனில் இருந்த ஒவ்வொருவரும், மனக்கசப்பில் இருந்த ஒவ்வொருவரும், உடைந்தவர்கள் குகைக்குள் தாவீதிடம் வருகின்றார்கள். இது மிகவும் ஆச்சரியமானது. கண்களுக்கு எதுவும் தெரியாத ராஜ்யமில்லாத ஓடிவந்தவனாக இருந்தாலும் மக்கள் தாவீதிடம் திரளத் தொடங்குகிறார்கள். சிறப்பானவர்கள் அல்ல, பாதுகாப்பானவர்கள் அல்ல, புகழ்பெற்றவர்கள் அல்ல. முதலில் வந்தவர்கள் துன்பப்பட்டவர்கள்தான். தாவீது அவர்களுக்கு தலைவனாகிறான். இது வனாந்தரத்தில் உருவாகும் தலைமைத்துவம், மறைவிடத்தில் உருவாகும் தலைமைத்துவம், பொது மகிமைக்கு முன் உருவாகும் தலைமைத்துவம். காயமடைந்தவர்களால் சூழப்பட்ட அந்த குகையில் எதிர்கால ராஜா வடிவமைக்கப்படுகிறான். இதில் ஆழமான கிறிஸ்துவைப் போன்ற ஓர் அமைப்பு இருக்கிறது. சிறிய அளவில் இருந்தாலும் அர்த்தமுள்ள முறையில் தாவீது இங்கே இன்னும் பெரிய அபிஷேகம் செய்யப்பட்டவரை நோக்கிக் காட்டுகிறான். அதிகாரத்தில் இருந்த பலரால் நிராகரிக்கப்பட்டாலும் ஏழைகளுக்கும் பாரமுற்றவர்களுக்கும் இருதயம் உடைந்தவர்களுக்கும் அடைக்கலமாக இருப்பவரை நோக்கிக் காட்டுகிறான். தன் பெற்றோரை பாதுகாப்புக்காக மோவாபிற்கு அழைத்துச் செல்கிறான் தாவீது. பின்னர் தீர்க்கதரிசியான காத் கோட்டைக்குள் தங்காமல் யூதாவிற்கு திரும்பச் சொல்கிறான். ஓட்டத்தில் இருந்தாலும் தாவீது இன்னும் வழிநடத்தப்படுகிறான். கர்த்தர் அவனைக் காப்பாற்றுவதில் மட்டும் இல்லார், அவரே அவனைத் திசை திருப்புகிறார். அதன் பிறகு காட்சி மீண்டும் சவுலிடம் மாறுகிறது. கையில் ஈட்டியுடன் சுற்றிலும் ஊழியக்காரர்களை வைத்துக்கொண்டு சந்தேகமும் புலம்பலுமாக சவுல் உட்கார்ந்திருக்கிறான். எல்லோரும் தன்னுக்கு விரோதமாக சதி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறான். பொறாமை அவன் பார்வையை விஷப்படுத்திவிட்டதால் உண்மையான விசுவாசத்தை இனி கற்பனை கூட செய்ய முடியவில்லை. பொறாமையால் ஆளப்பட்ட இதயம் ஒவ்வொரு மௌனத்தையும் துரோகமாகவே படிக்கத் தொடங்கும். அப்போது தோவேகு முன் வருகிறான். நோபில்தான் கண்டதை அறியப்படுத்துகிறான். அகிமெலேக்கு தாவீதுக்கு அப்பம் கொடுத்தான், கொலியாத்தின் பட்டயத்தை கொடுத்தான், அவனுக்காக கர்த்தரிடம் விசாரித்தான் என்று சவுலிடம் சொல்கிறான். சவுல் அகிமெலேக்கும் ஆசாரியர்களையும் அழைக்கிறான். அகிமெலேக்கு மிகவும் நேர்மையானதும் இயல்பானதுமான பதிலை அளிக்கிறான். தாவீதுக்கு உதவாமல் எப்படி இருக்க முடியும்? ராஜாவின் ஊழியக்காரர்களில் தாவீது போல விசுவாசியானவர் யார்? ராஜாவுக்கும் தாவீதுக்கும் இடையே இத்தகைய பகை இருக்கிறது என்று அவன் எப்படி அறிந்திருக்க முடியும்? ஆனால் இப்போது சவுல் விவேகத்திற்கு புறம்பாகிவிட்டான். அகிமெலேக்கும் எல்லா ஆசாரியர்களையும் குற்றவாளிகளாக முடிவு செய்கிறான். தன் காவலர்களை அவர்களை கொல்லும்படி கட்டளையிடுகிறான். இங்கே குறைந்தது ஒரு கணமாவது சவுலின் சொந்த ஊழியக்காரர்கள் மறிக்கிறார்கள். கர்த்தரின் ஆசாரியர்கள் மேல் அவர்கள் கையை நீட்ட விரும்பவில்லை. ஆனால் தோவேகு அதைச் செய்கிறான். அவன் ஆசாரியர்களைக் கொல்கிறான். நோபல் நகரத்தையே அழிக்கிறான். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பால் குடிக்கும் பிள்ளைகள், மாடுகள், கழுதைகள், ஆடுகள். இது மிகவும் பயங்கரமான காட்சி. தேவன் அழிக்கச் சொன்னதை ஒரு காலத்தில் விட்டு வைத்த சவுல் இப்போது தேவனுக்காக பிரித்து வைக்கப்பட்ட பரிசுத்தமானதை தானே அழிக்கிறான். அந்த வேறுபாடு அவன் வீழ்ச்சியின் துயரத்தை வெளிப்படுத்துகிறது. கீழ்ப்படியாமை பித்துப்பிடிப்பாக வளர்ந்துவிட்டது. பொறாமை படுகொலையாக வளர்ந்துவிட்டது. தன் ராஜ்யத்தை இழப்போமோ என்று பயந்தவன் தன்னை காக்க ஆசாரியர்களையே அழிக்கும் ராஜாவாக மாறிவிட்டான். ஆனால் ஒரு ஆசாரியன் தப்பிக்கிறான், அபியாதார். அவன் தாவீதிடம் ஓடி வந்து நடந்ததைச் சொல்கிறான். தாவீதின் பதில் மிகுந்த துயரத்தால் கனமாக இருக்கிறது. அவன் சொல்கிறான், அந்த நாளில் ஏதோமியனாகிய தோவேகு அங்கே இருந்தபோதே அவன் சவுலிடம் நிச்சயமாகச் சொல்லுவான் என்று எனக்குத் தெரிந்தது. உன் தந்தையின் வீட்டாரின் மரணத்திற்கு நான் காரணமானேன். அந்த வரி தாவீதின் இதயத்தை காட்டுகிறது. அவன் இதை சாதாரணமாக எடுத்துக் கொள்வதில்லை. அதன் பாரத்தை அவன் உணர்கிறான். தன்னுக்கு உதவியதால் மற்றவர்கள் துன்பப்பட்டார்கள் என்பதை அவன் அறிவான். பின்னர் அபியாதாரிடம் அவன் சொல்கிறான், என்னோடு இரு, பயப்படாதே.
என் உயிரைக் கேட்கிறவன் உன் உயிரையும் கேட்கிறான். ஆனால் என்னோடு இருந்தால் நீ பாதுகாப்பில் இருப்பாய். இதோ அந்த வேறுபாடு மீண்டும் தெரிகிறது. சவுல் ஆசாரியர்களைக் கொல்கிறான். தாவீது ஆசாரியனைப் பாதுகாக்கிறான். சவுல் பயத்தைப் பரப்புகிறான். தாவீது அடைக்கலமாகிறான். சவுல் கையில் ஈட்டியுடன் மரத்தின் கீழ் உட்கார்ந்து தன்னைச் சுற்றியவர்களை எல்லாம் குற்றம் சாட்டுகிறான். தாவீது குகையில் துன்பப்பட்டவர்களால் சூழப்பட்டு அவர்களை ஒன்று திரட்டி காத்துக் கொள்கிறான். ஒருவன் இன்னும் சிம்மாசனத்தில் இருக்கிறான், ஆனால் தன் ஆத்துமாவை இழந்துவிட்டான். இன்னொருவன் வீடில்லாதவனாக, வேட்டையாடப்பட்டவனாக, மறைவிடத்தில் இருக்கிறான், ஆனாலும் உண்மையான ராஜா எப்படி வாழ்கிறான் என்பதை கற்றுக்கொண்டு இருக்கிறான். நிறைவு. ஆகஸ்டு. இந்த அதிகாரங்கள் எதை கற்பிக்கின்றன? பொறாமை ஒரு மனிதனின் ஆத்துமாவை உள்ளிருந்து அழிக்கக்கூடும், நண்பனையும் சத்துருவையும், ஆசாரியனையும் துரோகியையும், நீதியையும் பழிவாங்குதலையும் பிரித்தறிய முடியாத நிலைக்கு கொண்டு செல்லக்கூடும் என்று கற்பிக்கின்றன. உடன்படிக்கை நட்பு தேவனுடைய பெரிய வரங்களில் ஒன்றென்பதையும் கற்பிக்கின்றன. எதிர்காலத்தை தன் கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, தேவனுக்கு விசுவாசமாக இருந்தாலே போதும் என்பதை யோனத்தான் காட்டுகிறான். தேவனுடைய விடுதலை சில நேரங்களில் நாயோத்தில் சவுலை ஆவியால் நிறுத்தியது போல் பிரமாண்டமாக இருக்கலாம். சில நேரங்களில் இரவில் ஒரு ஜன்னல், ஒரு நண்பனின் எச்சரிக்கை, ஒரு ஆசாரியனின் அப்பம் அல்லது ஒரு குகையின் அடைக்கலம் போல அமைதியாகவும் இருக்கலாம் என்பதையும் கற்பிக்கின்றன. மறைவிடத்தின் காலங்கள் வீணான காலங்கள் அல்ல என்பதையும் கற்பிக்கின்றன. தாவீது இங்கே ஆயத்தப்படுத்தப்படுகிறான். அந்த குகை அவன் கதையின் முடிவு அல்ல, அது ராஜாவை உருவாக்கும் செயலின் ஒரு பகுதி. இன்று கேட்கிற சிலர் கல்லைக் கொண்டு வெற்றி பெற்ற தாவீது போல அல்ல, குகையில் மறைந்திருக்கும் தாவீது போல உணரக்கூடும். நீங்கள் சோர்ந்திருக்கலாம். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். ஒரு கடினமான நாளைத் தாண்டி விசுவாசமாக இருக்க முயற்சிக்கும்போது பயத்தைத் தாங்கிக் கொண்டிருக்கலாம். அப்படியானால் இதை நினைவில் கொள்ளுங்கள். தாவீதைக் காத்த கர்த்தரே இன்றும் தமது ஜனங்களை காத்துக் கொண்டிருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை விடுவிக்க அவர் எப்போதும் தயாராயிருக்கிறார். பாதை இருண்டிருந்தாலும் தமது பரிசுத்த நோக்கங்களுக்காக அவர் இன்னும் தமது ஊழியக்காரரை வடிவமைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த அதிகாரங்கள் சவுலைப் பற்றி எச்சரித்தால் அவை நம் இதயங்களையும் நோக்கிப் பார்க்க அழைக்கின்றன. பெருமை, பொறாமை, சுயசித்தம் இவை ஒருபோதும் சிறியதாகவே தங்குவதில்லை. நாம் அவற்றைப் பாதுகாத்தால் அவை வளர்கின்றன. கட்டுப்பாடின்றி விடப்பட்ட சுயசித்தமும் ஆலோசனைக்கு கீழ்ப்படாமையும் ஒரு வாழ்க்கையை அழிக்கக்கூடும் என்பதற்கு சவுலின் வீழ்ச்சி சாட்சி. ஆனால் பயத்திலும் ஓட்டத்திலும் கூட தாவீதின் கதை இயேசு கிறிஸ்துவை நோக்கிக் காட்டுகிறது. உண்மையான அபிஷேகம் செய்யப்பட்டவர் அவரும் நிராகரிக்கப்பட்டார். அவரும் துரோகம், தனிமை, துன்பம் இவற்றை அறிந்தார். ஒரு குகையில் இருந்த துன்பப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, தம்மிடத்தில் வருகிற எல்லோருக்கும் அவர் அடைக்கலமாக ஆனார். அவரில் பாதுகாப்பு உண்டு. அவரில் இரக்கம் உண்டு. பொறாமையால் அழிக்க முடியாத, மரணத்தாலும் கவிழ்க்க முடியாத ராஜ்யம் அவரில் உள்ளது. அதனால்தான் இந்த கடினமான அதிகாரங்களிலும் நம்பிக்கை ஒளிர்கிறது. கர்த்தர் வனாந்தரத்தில் தமது ஊழியக்காரரை கைவிடுவதில்லை. உங்களையும் அவர் கைவிட மாட்டார்.